வளர்ச்சி அரசியல்னா தமிழ்நாட்டை பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ அடையாளமா தமிழ்நாடு இன்றைக்கு வளர்த்திருக்கு. அதுவும் ஒரு தரப்புக்கான வளர்ச்சி இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்துபட்ட வளர்ச்சி. தமிழ்நாட்டோட இந்த வளர்ச்சியும் தனித்துவமும் உண்மையான வளர்ச்சி அரசியல்னு என்னன்னு இந்தியாவோட மற்ற மாநிலங்களுக்கு காமிக்கிற செயல்பாடுகளும் பாஜகவை கடுமையாக எரிச்சல் அடைய வைக்குது. மற்ற மாநிலங்கள்ல கட்சிகளை மிரட்டி ஆட்சிகளை கவிழ்த்து தங்களுடைய அரசை கொண்டு வர பயன்படுத்திட எப்படி வாஷிங் மிஷின்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்களோ இப்போ அந்த வாஷிங் மிஷின் எங்கேயும் கொண்டு வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. பாஜக உள்ள நுழைஞ்சா எப்படியெல்லாம் நடந்துப்பாங்க என்பதைத்தான் இப்போ அண்மையில் மகாராஷ்டிரால பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாநில கட்சியை உடைச்சி ஆட்சிக்கு வந்தவங்க இப்போ பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. மகளிர் உதவித்தொகை திட்டத்தில் 22 லட்சம் பெண்களை நீக்கி இருக்காங்க. இதை தான் தமிழ்நாட்டிலையும் செய்ய நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்த நினைக்கிற ட்ரோஜன் குதிரை தான் அதிமுக. அதனாலதான் பழனிசாமி அவர்களை இன்றைக்கு பார்க்கிறோம். அவர் வழங்கக்கூடிய எந்த வாக்குறுதியும் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. மண்குதிரையை நம்பி யாராவது ஆத்திர இறங்குவாங்களா? நிச்சய மாட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய லட்சியங்களும் கடமைகளும் ரொம்ப பெருசு. அதை நோக்கிய பயணம்தான் எங்களுடைய தேர்தல் வெற்றிகள்.